வண்டியோட ப்ராப்ளம் இதுதான். இங்கே பாருங்கள், வண்டி வந்து ஐட்லிங்கில் அப்படியே அதிருது பாருங்கள், தடவை அதிருது. இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, வண்டியை வந்து ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினாலோ இல்லை வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்தினாலோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தாலும் ஆஃப் ஆகிடுது. இதுதான் ப்ராப்ளம். ஒரு 700லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 900 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குது ஆர்பிஎம். என்னோட கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த ஐட்லிங் நிற்காததுக்கு காரணம் இந்த ஹெட்டு வேலை செஞ்சு போட்டிருக்காங்க. இது நல்லா எவிடெண்ட்டாக இருக்குது. இந்த பீட் கார் தான் ஹெட் ப்ராப்ளம். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஹெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஹெட் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட ப்ராப்ளத்தை. இப்போ பாருங்கள், ஏசி போடாத டைமில் ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஸ்டெபிளாக இருக்குது. 700 715 இவ்வளோ தான். என்ஜின் ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஸ்டெபிளாக இருக்குது பாருங்கள். 700 ஆர்பிஎத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஸ்டெபிளாக போயிட்டுருக்கு. இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளீட் என்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைஸாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏறி இறங்கும். இப்போ என்ஜின் ஓடுதா இல்லையானு தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இந்த முன்னாடிலாம் இது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, அதே தடவை அடுதுரும். ஸோ பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏசி போடுவோம். ஏசி போட்டால் இப்போ இவ்வளோ வந்து பார்ப்போம். ஏசி கொஞ்சம் போடுங்க சார். இப்போ ஏசி ஆன் பண்ணலாம். ஏசி ஆன் பண்ணியாச்சு. ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா இதுவுமே சூப்பராக இருக்குது. 816 815 இந்த ஆர்பிஎம் தான். நல்லா ஸ்டெபிளாக இருக்குது. ஏசி போடாத போது 700 ஆர்பிஎம்மும், ஏசி போட்டதுக்கப்புறம் 800 ஆர்பிஎம் இருக்குது. இப்போ இது நல்ல லோ ஆர்பிஎத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெபிளாக இருக்குது. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் நல்ல மைலேஜ் வரும். வியூவர்ஸ், இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போச்சும் ஐட்லிங் ஆர்பிஎம் மேலே ஏறி இறங்குனா உடனே நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க ஹெட்டு தான் ப்ராப்ளம், ஹெட்டை காட்டி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. சரியா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஐட்லிங் நிற்காததுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும். இந்த வண்டியில் ஐட்லிங் நிற்காததுக்கு காரணம் வந்து ஹெட்டு ப்ராப்ளம். சில காருக்கு ஐட்லிங் நிற்காததுக்கு த்ராட்டில் பாடி ப்ராப்ளமாக இருக்கும். சில காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்லிங் நிற்காததுக்கு வந்து ஈசிஎம் ப்ராப்ளமாக இருக்கும். சில காருக்கு ஐட்லிங் நிற்காததுக்கு காரணம் இக்னிஷன் காயிலாக இருக்கும். சில காருக்கு ஐட்லிங் நிற்காததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கார்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். சில காருக்கு இன்ஜெக்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். வேக்கம் இந்த மாதிரி இதுதான் கிடையாது, அவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் இருக்குது ஒரு வண்டியில் ஐட்லிங் நிற்காமல் போகிறதுக்கான காரணங்கள். உங்கள் வண்டிக்கு ஐட்லிங்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். நீங்கள் காரில் இருந்துக்கிட்டு உங்கள் வண்டியை நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எதே ஒரு பார்த்துட்டு அதுதான் இது இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும், நீங்கள் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறதா அர்த்தம் வழியே இதே தான் உங்கள் காருக்கு பொருந்தணுங்கிறது அர்த்தம் இல்லை. நிறைய பேர் உங்களில் பல பேர் கால் பண்ணி சார் இந்த சிம்டம் சொல்கிறீங்க, இது என்னவா இருக்கும்னு. நிஜமாக அந்த மாதிரி ஆஃப்லைனில் ஃபோனில் உங்கள் வண்டிக்கு வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டிவ் நல்ல ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய பீப்புள்கிட்ட கொடுத்து உங்கள் காருக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டு ஃபோன் பண்ணி இதுக்கு என்ன காரணம் இருக்கும், இதுக்கு என்ன காரணம் இருக்கும் தயவுசெய்து கேட்காதீங்க. அது மாதிரிலாம் இந்த ப்ராப்ளத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணி சொல்ல முடியாது. சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியமான தகவல் இங்கே உள்ள எல்லாருக்கும். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்குறீங்க, சார் அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஐட்லிங் நிற்காததுக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஹெட். சரியா? சில டைம் வந்து உங்களுக்கு பிஸ்டன் சிலிண்டர்ஸில் ப்ராப்ளம் தான் கூட ஐட்லிங் நிற்காது. ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து ஃபோன் பண்ணி ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தீர்வு வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பெர்ஃபெக்டாக சரியாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வண்டியை நம்ம டெலிவரி பண்ணிடலாம். முடிஞ்சால் நான் வந்து கஸ்டமர் டெலிவரி கொடுக்கும்போது அவரோட ஃபீட்பேக் கேட்டு பார்க்குறேன். அவர் ஃபீட்பேக்கு சில பேர் வீடியோஸ் கொடுக்குறதுல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது. ஸோ ப்ராப்ளி அது அவங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ். ஒருவேளை இவர் ஃபீட்பேக் கொடுத்தாருன்னா அந்த ஃபீட்பேக் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வரும். சரியா? வியூவர்ஸ், இந்த செவலட் பீட் பெட்ரோலு சாரோட தான் இந்த வண்டி. இந்த வண்டி கஸ்டமர் எதுக்காக கொண்டு வந்தாருன்னா, வண்டி ஐட்லிங் நிற்கலன்னு சொல்லி கொண்டு வந்தாரு. வண்டி ஐட்லிங் நிற்காதனால என்ன பிரச்சனை வந்தது அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் ஏரியானா ஆஃப் ஆகிடும், ஒரு சிக்னல் இன்னும் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆர்பிஎம் மேலேயும் கீழே போயிட்டு வரும், மைலேஜும் வேறு வரல. இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் வந்தார் நம்மக்கிட்ட. இதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். சார்ட்டை கேட்கலாம், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் தான் சொல்லுவார். பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்கமெண்ட் மீட் பண்ணிச்சான்னு கேட்போம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எங்கிட்ட எடுத்து கொடுத்தீங்க, அந்த உங்களுக்கு வேலை எப்படி இருக்குது, உங்களுக்கு ஃபீலிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன்?
க்யூர் ஆயிடுச்சு. ஓகே. ப்ளஸ் அந்த வைப்ரேஷன் இல்லை, மைலேஜ் செக் பண்ணி தான் சொல்லணும். ஓகே ஃபைன். ஓகேங்களா? இப்போ வண்டி அந்த வைப்ரேஷன் வந்து ஆஃப் ஆனது, அது எல்லா கம்ப்ளைண்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. மற்றபடி எனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபைடு தான். இப்போ ஓகே. நான் வண்டி ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லிடுறேன். கிரேட் சார். இப்போ நீங்கள் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் போனதுலேயே எனக்கு பெஸ்ட். ஓகே. என்ன சார்? டெஸ்ட் ட்ரைவ் போனதுலேயே எனக்கு ஓகே வண்டி. ஓகே ஓகே வெரி குட். இப்போ நீங்கள் வண்டி கொண்டு வந்து கொடுத்தீங்க இல்லையா, உங்களுக்கு அப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு? இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் அதே ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம். நான் சொன்ன ப்ராப்ளம் தான். வண்டி வைப்ரேஷனு, ஸ்பீட் பிரேக் ஆஃப் ஆகும், ஸ்லோ ஸ்பீட் நிற்காது, மைலேஜ் சுத்தமாக இருக்காது. ஓகே. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு ஐட்லிங் ஆர்பிஎம் எப்படி இருக்குது? என்ஜின் உட்காந்து என்ஜின் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சவுண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, உள்ளே உட்காந்து பார்ப்பீங்க எப்படி இருக்குது உங்களுக்கு? நாய்ஸ் இல்லாத வண்டி, வைப்ரேஷன் எல்லாம் சைலண்டாக இருக்குது. சரி. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணோம். இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா நிறைய ஐட்லிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. சார் ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா அவர் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாருந்தார். நம்ம பொதுவாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி செகண்டில் வாங்கிட்டு வரும்போது நம்ம வந்து ரிப்பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்போம். ஏன்னா அது பட்ஜெட்டில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா அது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வேல்யூடாக இருக்கணுங்கிறதுல ரொம்பவே யோசிச்சு தான் வேலையை எடுப்போம். இந்த வண்டி நான் தைரியமாக எடுத்தேன். என்ன ரீசன்னா, அந்த ப்ராப்ளம் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நல்லாவே பெர்ஃபார்ம் இருந்துச்சு, நல்லா பிக்கப்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஐட்லிங் மட்டும் தான் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால தான் இது எடுத்தோம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்லி ஹாப்பி. ஏன்னா ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் 700 ஆர்பிஎத்தில் ரொம்பவே ஸ்டெபிளாக நிற்குது. அதேமாதிரி ஏசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 800 ஆர்பிஎம் நல்லா ஸ்டெபிளாக இருக்குது. எப்போ வந்து ஐட்லிங் ஆர்பிஎம் 700 800 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதோ அப்போ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் நம்பி கண்டிப்பாக தரும். ஸோ தேங்க்ஸ் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. தேங்க்யூ சார். கிரேட் சார்.